Hi everyone. இந்த வீடியோல நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டூலான மேட்ரிக்ஸ் டயகிராம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படிங்கறத பத்தியும் மேட்ரிக்ஸ் டயகிராம்னா என்ன, அது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, கிரியேட் பண்றது அப்படிங்கற அதனுடைய யூசர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் இதை ஷார்ட்டாக வந்து QC அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளேஷன் வந்து quality control is a process through which a business seeks to ensure the product quality is maintained or improved. அதாவது நம்ம வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா n நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி நம்ம வெளியே வரக்கூடிய அவுட்புட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குதா அப்படின்றத நம்ம இன்ஷூர் பண்ணுறது தான் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ அதனுடைய டைமென்ஷனல் வைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அதில் ஏதாவது டைமென்ஷனல் இஷ்யூ இல்லை அதர் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் கன்ஃபார்மன்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லி தனியாக செக்ரிகேட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ப்ராப்ளம் எது மூலயமா வருது அப்படின்ற அதுக்கான ஒரிஜினல் ரூட் காஸை நம்ம கண்டுபிடிக்கிறது மூலயமா அந்த ப்ராப்ளம் வந்து அகைன் ரிப்பீட் ஆகாமலும் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். ஸோ நியூ 7QC டூல்ஸ் இது வந்து டு யூஸ் வெர்பல் டேட்டா அண்ட் நியூமரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ ஒரு வெர்பல் டேட்டாவையும் நியூமரிக்கல் டேட்டாவையும் பேஸ் பண்ணி தான் அந்த 7QC டூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூ 7QC டூல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா அஃபினிட்டி டயக்ராம், இன்டர்ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ட்ரீ டயக்ராம், மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனலிசிஸ் டயக்ராம், ஆரோ டயக்ராம் அண்ட் ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட், ஷார்ட்டாக வந்து PDPCன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து நியூ 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய 4th டூல் தான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். எக்ஸ்பிளனேஷன் வந்து யூஸ்டு டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் two or more variable and can help in identifying priorities, dependencies and potential trade-offs. தமிழில் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாறிகளுக்கு இடையேயான உறவுகளை காட்ட பயன்படுகிறது. முன்னுரிமைகள், சார்பு நிலைகள் மற்றும் சாத்தியமான வர்த்தக பரிமாற்றங்களை காண உதவும் ஒரு இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஸோ இதில் மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதில் வந்து ரோ அண்ட் காலம் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து ரோஸ் அப்படின்றது வந்து ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ரோஸ், காலம் அப்படின்றது வந்து வெர்டிக்கலாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து காலம். ஸோ இதில் வந்து டாப் ரோலையும் லெஃப்ட் சைட் காலம்லையும் பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து 2 வேரியண்ட் வந்து இருக்கும். ஸோ ஒன்றை பொறுத்து இன்னொன்று வந்து வேரி ஆகக்கூடியதான் வந்து வேரியண்ட். ஸோ அது ரிலேட் பண்ணி அது ரிலேட்டட் டேட்டாவை நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து சார்ட்டில் வந்து நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஸோ இதனுடைய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னாக்கா டிட்டர்மைன் 2 செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோமோ அதை 2 ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிவைட் பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அதனுடைய பிரைமரி கேரக்டர்ஸ் என்ன, செகண்டரி என்ன, டெர்ஷரி என்ன அப்படின்றதையும் அதனுடைய ஃபீச்சர்ஸையுமே வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஃபீச்சர்ஸ் அட் லெஃப்ட் காலம், கேரக்டரிஸ்டிக்ஸ் அட் த டாப் ரோ. ஸோ ரோ அப்படின்னு எடுத்துனாக்கா அது வந்து டாப்லையும், காலம் அப்படின்றதுனா லெஃப்ட் சைட்லையும் நம்ம அந்த வேரியன்ஸை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். என்டர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அட் த காலம், யூஸ் த சிம்பிள் டு ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபீச்சர்ஸையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் இதை வந்து வேரியண்ட்டை வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வந்து சிம்பிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த சிம்பிள்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு சர்க்கிள் போட்டு உள்ளே ஷேட் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங், இதுக்கு ஸ்கோர் வந்து 9. நெக்ஸ்ட் வந்து வெறும் சர்க்கிள் மட்டும், எம்டி சர்க்கிள் மட்டும் இருக்கும். இது வந்து மீடியம் வந்து டினோட் பண்ணும். இதுக்கு வந்து ஸ்கோர் வந்து 3. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள், இது வந்து வீக்காக இருக்கிறத வந்து டினோட் பண்ணும். இதுக்கான ஸ்கோர் வந்து 1. ஸோ இதை வச்சு தான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து
மேட்ரிக்ஸ் டயக்ராம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல் ஷேப்டு மேட்ரிக்ஸ் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்டட் பை எ காஃபி ஷாப் டீம். இது வந்து எல் டைப்பாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் டயக்ராம். இது வந்து ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கக்கூடிய டீமால் கிரியேட் பண்ண டயக்ராம். இட் இல்லுஸ்ட்ரேட்ஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் டு என்ஹான்ஸ் த குவாலிட்டி அண்ட் ஃப்ளேவர் ஆஃப் டீ தே ப்ரொவைட். ஸோ இது வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய காஃபியினுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஒரு டீ ஷாப்பில் ஒரு காஃபி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த மேட்ரிக்ஸ் டயக்ராம் மூலயமா நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டாப்பில் இருக்கக்கூடிய ரோல் இருக்கிறது எல்லாமே வந்து அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், டேஸ்ட்டு, வால்யூம், டெம்பரேச்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். அதில் வந்து பாயில் கெட்டில், ஆடிங் வாட்டர், ஆடிங் டீ, சுகர், மில்க்கு, ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் காலமில் கொடுத்துருக்காங்க ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். ஸோ அது மூலயமா வரக்கூடிய அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரோவில் வந்து அதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து டேஸ்ட். ஒரு காஃபியோடைய டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் வந்து இது ட்ரையாங்கிள் வந்து வீக்காக இருக்கிறது, எம்டி சர்க்கிள் வந்து மீடியம், அண்ட் சர்க்கிள்குள்ளே ஒரு ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து டினோட் பண்ணுது. ஓகேவா? இதில் வந்து வாட்டர் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணணும். ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய காஃபியில் வந்து வாட்டர் வந்து கம்மியாக இருக்கும். தென் வந்து ஆடிங் டீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து மீடியமாக இருக்கணும். அண்ட் மில்க் வந்து ஹெவியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங் வந்து மீடியமாக இருக்கணும். ஸோ இது எல்லாவற்றுடைய காம்பினேஷனுமே வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய டீயினுடைய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இன்கேஸ் அதில் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா வாட்டர் வந்து மீடியமாக ஆட் பண்ணணும், மில்க் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் வால்யூம் வந்து அதிகமாகிடும். ஸோ அதனுடைய ஸ்கோர் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாக்கா டேஸ்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ இது வந்து டெம்பரேச்சர் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் பண்ணுற வாட்டருடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஒரு காஃபியோ டீயோ அதனுடைய டெம்பரேச்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதான் வந்து மேட்ரிக்ஸ் டயக்ராம் மூலயமா அவங்க இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டும் அதனால் ஏற்படக்கூடிய கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரிலேட் பண்ணி தான் இந்த எல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் டயக்ராம் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நல்ல ஒரு டேஸ்டான டீயோடைய ஸ்கோர் பார்த்தோன்னாக்கா 25 அப்படின்றது வந்து வருது. ஸோ அட் த சேம் டைம் வந்து ரோ வைஸ் பார்த்தோன்னாக்கா அதுக்கும் வந்து ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் நம்ம வந்து இது வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸ் டயக்ராம். ஸோ மேட்ரிக்ஸ் டயக்ராம் அப்படி எடுத்துட்டாக்கா மெயினாக வந்து 4 டைப் இருக்குது. எல் ஷேப்டு, டி ஷேப்பு, எக்ஸ் ஷேப் அண்ட் ஒய் ஷேப்புன்னு சொல்லி 4 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் டயக்ராம் வந்து இருக்குது. ஸோ இதில் அந்த ஷேட் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து வேரியண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். 2 வேரியண்ட்டாக இருந்தனாக்கா எல் ஷேப் யூஸ் பண்ணுவோம், 3 வேரியண்ட்டாக இருந்தனாக்கா டி ஷேப்பு, 4 இருந்தனாக்கா எக்ஸ் ஷேப்பு அண்ட் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒய் ஷேப் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் டயக்ராம் இருக்குது. அதை நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்தோன்னாக்கா சால்வ் ப்ராப்ளம் பை அரேஞ்சிங் எ டேட்டா பிட்வீன் ரெலவெண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபோக்கஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை நம்ம வந்து டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நோ லிமிட்ஸ் டு யூஸ் ஆஃப் த டூல், கிளாரிஃபை இண்டிவிஜுவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஓல்டு 7QC டூல்ஸ்க்கும் நியூ 7QC டூல் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா டேட்டா வைஸ் பார்த்தோம்னாக்கா ஓல்டில் வந்து நியூமெரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணுவோம், நியூவில் பார்த்தோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுவோம். பர்பஸ் வைஸ் பார்த்தோம்னாக்கா ஓல்டில் வந்து ஆப்ரேஷனல் குவாலிட்டி கண்ட்ரோல் பர்பஸ்க்காகவும், நியூவில் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம். அப்ரோச்சின்னு பார்த்தோம்னாக்கா ஓல்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டாக இருக்கும், நியூ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் பேஸ் அப்ரோச்சாக இருக்கும். நியூ 7QC டூல்ஸோடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம் சால்விங், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட், இம்ப்ரூவ் குவாலிட்டி, enhance customer satisfaction, teamwork and collaboration, root cause analysis, continuous improvement and cost reduction. இதெல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துட்டோம்னாக்கா required statistical literacy, data quality is crucial, not always suitable for all problems, can be time consuming, limited applicability to qualitative problems. ஸோ இதான் நியூ 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்.
ஸோ இது வரைக்கும் வந்து நியூ 7QC டூல்ஸ் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் டயக்ராம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.